நம்முடைய சங்கர் அவர்கள் நன்றி உரையாற்றுகிற போது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய திருமணத்திற்கு அழைத்த நேரத்தில் நான் வராமல் போனதை கொஞ்சம் வருத்தத்தோடு எடுத்து சொன்னார். எந்த திருமணம் எந்த திருமணத்துக்கு அழைத்தார்? அந்த சந்தேகம் எனக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மணவிழா நிகழ்ச்சி என்பது நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி. ஆக நாம் எல்லாம் நம்முடைய குடும்பத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த உணர்வோடு கலந்து கொள்கிறோமோ, எந்த உணர்வோடு கலந்து கொண்டு வாழ்த்துகிறோமோ அதே உணர்வோடு தான் இந்த விழாவில நான் மட்டுமல்ல, மேடையில் இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, நீங்களும் இங்கே வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். இதை கேபி சங்கர் இல்ல திருமண விழான்னு சொல்றதை விட மறைந்த கழக செயல் வீரர் கேபிபி சாமி இல்ல திருமண விழான்னு சொல்லலாம். ஏன் எமர்ஜென்சி எதிர்கொண்ட மீசை பரசுராமன் அவருடைய இல்ல திருமணம் கூட சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய முகம் என்னுடைய மனதில் ஆழமா பதிந்திருக்கு. அப்படி கம்பீரமா இந்த திருவொற்றியூர் பகுதியில ஏதோ மீனவர் சமுதாயத்திற்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருந்தவர் நம்முடைய பரசுராமன் அவர்கள். எனவே அவருடைய குடும்பத்திலே நடைபெறக்கூடிய இந்த திருமணம் இப்படி வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையா எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கொடுமைகள் வந்தாலும், எவ்வளவு அநியாயங்கள் அட்டுழியங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த திருவொற்றியூர் பகுதியிலே கழகம் வளர்வதற்கு பாடுபட்ட ஒரு உன்னதமான தியாகம், நாம் ஒரு தியாகியாக வலம் வந்தவர் தான் நம்முடைய பரசுராமன் அவர்கள். அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய விழா இது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக பரசுராமன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக மக்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. கழகம் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து கழக தொண்டரா இருந்தவர் தான் தலைவர் கலைஞரால தான் மீச பரசுராமன் என்று அழைக்கப்பட்டார். முன்னாள் நகர கழகத்தினுடைய அவைத் தலைவராக பரசுராமன் அவர்கள் மிசாவில கைதாகி பல அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கக்கூடியவர். கழக துண்ட தோல்ல இருந்து எந்த நிமிஷமும் அவர் எடுத்தது இல்லை. எந்த நிலையிலும் யார் கூப்பிட்டும் எந்த பக்கமும் போனதில்லை. கழகம்தான் குடும்பம், குடும்பம்தான் கழகம் என்ற உணர்வோடு வாழ்ந்து காட்டியவர். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பிள்ளைகள் தான் கேபிபி சாமி அவர்களும் கேபி சங்கர் அவர்களும். கேவிகை குப்பம் பகுதி மீனவ பகுதி மக்களுக்காக கேபிபி சாமி அவர்கள் ஆற்றிய உதவிகளை பார்த்து 2006 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திருவொற்றியூர் தொகுதியில அவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு தந்தார்கள். 2006 2011 வரை கழக ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, மீனவத்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்து பொறுப்பேற்று பணியாற்றி இருந்தார்.
மீன்பிடி தடைக்கால நிவாரணம், சுனாமியில வீட்டை இழந்தவர்களுக்கு தொகுப்பு வீடுகள், சுனாமியில பாதிப்படைந்த விசைப்படகுகளுக்கு வழங்கின கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல திட்டங்களை மீனவ நலனுக்காக செஞ்சு சாதனை படைத்தவர். சட்டமன்றத்திலேயும் மிக சிறப்பாக அவர் எழுந்தாவ இதுல இருக்கிற அதிமுக உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா மனசுல பட்டதை அப்படியே பட்டுன்னு சொல்லக்கூடியவர், இதை பற்றி தயங்க மாட்டார். பக்கத்துல இருக்கிற நாங்க தான் கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு இதோடைய கவனத்தை ஈர்த்தவர் நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு மட்டுமில்லாம தன்னை தேர்ந்தெடுத்த திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர். வண்ணாரப்பேட்டையில் இருந்து விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தையும் கொண்டு வருவதற்கு துணை நின்றவர். 2011 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அன்றைய அதிமுக ஆட்சியாளர்களால பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி பல பொய் வழக்குகளை எல்லாம் சந்திச்சு சிறையில பல கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர் நம்முடைய சாமி அவர்கள். அவர் மட்டுமில்லாம அவர் குடும்பத்துல இருந்த பிறகும் இந்த அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்காங்க. மனைவி மகனை இழந்து உடல்நிலையும் இதனால் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இந்த பகுதிக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றினவர் தான் நம்முடைய KP சாமி அவர்கள். இன்றைக்கு அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த பணிகளை எல்லாம் அவரோடு இருந்து அவரோட அனுபவங்களை எல்லாம் பெற்று இன்றைக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய KPP சங்கர் அவர்கள். 2011 மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது எப்படி சிறையிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தந்தை அண்ணன் வழியில இவரும் பணியாற்றணும்னு சொல்லி 2021 தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அதன்படி மக்கள் எப்பவும் அணுகக்கூடிய பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சங்கர் அவர்கள். கடந்த ஓராண்டு காலமா நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசு சார்பிலும் கொண்டாடுகிறோம், கட்சியின் சார்பிலும் கொண்டாடுகிறோம், தனிப்பட்ட முறையிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல நம்முடைய தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் இப்படிப்பட்ட விழா எந்த தலைவருக்கும் நடந்தது கிடையாது. இவ்வளவு சிறப்பான விழாக்களை நடத்துறது சொல்ற அளவுக்கு நாம நடத்தி இருக்கோம். அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் பெயரால கிண்டியில உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில பிரம்மாண்ட நூலகம், கிளாம்பாக்கத்துல அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து முனையம் போன்ற எத்தனையோ பயனுள்ள அமைப்புகளை தலைவர் கலைஞர் பெயரால ஏற்படுத்தி இருக்கோம். தம்பி உதயநிதி சொன்னது மாதிரி 1,15,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறக்கூடிய அளவிற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதுவும் கலைஞர் பெயரால தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி தான் நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி.
இங்கே கூட தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சங்கருக்கு கோபம் வந்துருங்கிற பயத்திலே வந்தேன்னு சொன்னாரு. நானும் அப்படிதான். ஆனா ஒண்ணு மறந்துடக்கூடாது, கோபமும் இருக்கிறது தான் குணம் இருக்கும். சங்கர் நான் கேட்டுக்கிறேன், இப்படிதான் பேசுறாங்கன்னு நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க. கட்சிக்கு பிரச்சனை வருகிற போது பெரிய கோபம் வந்தே தீரணும். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம், அந்த திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக சிறப்பாக வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.